ஸோ ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கொடைக்கானலில் இருக்கேன். ஒரு ட்ரிப் வந்திருக்கேன், 2 days ட்ரிப். இன்றைக்கி டே வந்து என்னென்னா சாட்டர்டே ஆஃப் 11th July 2026. ஃப்ரெண்ட் என்னோடய பழைய ஆஃபீஸ் மேட் வந்து கூப்பிட்ருக்காரு. ஸோ அவர் கூட நான் வந்திருக்கேன். நாங்கள் ஒரு 7 பேர் வந்திருக்கோம். 8 பேர் பிளான் போட்டது, பட் ஒருத்தர் வரலன்ட்டார். ஸோ நாங்கள் 7 பேர் வந்திருக்கோம். காலையில் ஒரு 3 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். 3 மணிக்கு கிளம்பி நடுவில் சின்ன சின்ன பிரச்சனை, லைக் டியூக் ஒன்று சைட் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்ட் இல்லை, கியர் லிவர் லைட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய பைக் வந்து ஆயில் லீக் ஆச்சு கேஸ்கெட்லேருந்து. அதுவும் பார்த்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நிறையா இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் வந்தோம். அண்ட் இப்போது நாங்கள் கொடைக்கானலில் ஒரு வில்லா மாதிரி எடுத்திருக்கோம். இங்கே 7 பேருக்கு இந்த ஹோல் பில்டிங் வெளியிருந்து காட்டுறேன். கிளியராக தெரியுதா? இந்த ஹோல் பில்டிங் இருக்குது. மேலே 2 ரூம் இருக்குது, கீழே ஒரு ரூம், ஒரு கிச்சன் இருக்குது. அப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து 2 ரூம் இருக்குது. ஸோ 5 ரூம்ஸ் இருக்குது மொத்தம். பெரிய பெரிய காட் தான் இருக்குது. ஸோ நான் பெருசாக வீடியோவும் எடுக்கல, ஏன்னா பைக் பிரச்சனை, அதுக்கப்புறம் பைக் ட்ராவல், அதனால் என்னால் பெருசாக வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ இப்போது டைம் வந்து 1:30 பக்கம் ஆகுது. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கும் தெரில. சும்மா லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே லோக்கல் ஏதாவது சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு, இல்லை எங்கேயோ போகிறதுனாலும் போவோம். அது நான் போனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஸோ என்னோடய பைக்கை இப்போ தான் நான் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் வாட்ரு, ஸோ இங்கே தண்ணி கொஞ்சம் பிடிச்சி என் பைக்கை வாஷ் பண்ணேன். ஆனாலும் அழுக்காக தான் இருக்குது. வாட்டர். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இட்ஸ் அ காம்பேக்ட் ஹவுஸ், பட் லுக்ஸ் நைஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. சும்மா இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது சும்மா சும்மா இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது போவோம், அவ்வளோதான். Next day. Hi, good morning. இன்னைக்கு day 2. ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சு. 5:30 எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் இப்போ டைம் 7 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக குளிருது இங்கே. இவங்க எத்தனை மணிக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு 8 கிளம்புனதுக்கப்புறம் இங்கே ஏதாவது லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க வேண்டியதுதான். ஸோ நைட் ஃபுல்லாக ஒரு 13 டிகிரி போச்சு, 14 டிகிரி போச்சு. அந்த குளூரில் இவங்க சில்வர் ஃபால்ஸ் பார்க்க போயிருக்காங்க. ஸோ நான் போகல, ஏன்னா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து ரெஸ்ட்டே எடுக்கல. அவங்க எல்லாருமே நடுவில் கொஞ்ச நேரம் தூங்கினாங்களா, ஸோ என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல. அதனால் நைட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய பைக்கு செயின் லூப் பண்ண போகிறேன். நைட்டு பண்ணியிருந்தேன் பனியில், ஸோ அது கீழே விழுந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இங்கே தெரியுதா டெம்பரேச்சர் 17. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய பைக் டெம்பரேச்சர் 17 பார்க்குறேன். ஆவரேஜாக 30-31 அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ நான் பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் கோல்ட் ஸ்டார்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செயின் லூப் பண்ண போகிறேன். ஸோ நான் ராயல் என்ஃபீல்டு வாங்கியிருந்தேன். ராயல் என்ஃபீல்ட் செயின் லூப்ரிகேட் இதுதான் வாங்கியிருந்தேன். நான் இது வந்து எல்லா ட்ரிப்புக்கும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ தேவைப்படும் மீன். ஓகே, இப்போ நான் செயின் லூப் பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக மட்டும் அடிச்சிருக்கேன். செயின் லூப் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது நான் உங்களுக்கு பின்னாடிலாம் காட்டல, இங்கே பேக் சைடில் இங்கே கேம்ப் ஃபயர் போடலாம். பட் எங்களுக்கு போட விடலை. ஏன்னா தெரியுதா, ஏன்னா கேம்ப் ஃபயர் வந்து போன மந்த்தோ போன வீக்கோ ஏதோ கேரளா பசங்க வந்து கேம்ப் ஃபயர் போட்டு ஒரு 12 o'clock 1 o'clock வரையும் இருந்து பக்கத்து வீட்டிலலாம், ஆக்சுவலாக அதெல்லாம் வீடு, அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அதெல்லாம் ஹோட்டல் கிடையாது, வீடு. ஸோ இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்ததுனால அவங்களாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கேம்ப் ஃபயர் வந்து இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே கீழே 2 ரூம் இருக்குது. நான் சொன்னேன்ல முன்னாடி, அதுதான் இந்த ரூம். சின்ன ப்ராப்பர்ட்டி, பட் நல்லா தான் இருக்குது. யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் மட்டும் தனியாக இங்கேயா போயிட்டு காஃபி குடிக்கலான்னு பார்க்குறேன். எழுப்பி பார்ப்பேன், வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போவேன். அப்படின்னா நான் மட்டும் தனியாக போயிட்டு காஃபி குடிச்சிட்டு எங்கேயாவது கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வருவேன். நான் போகிறது ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா இல்லை. ஹாய், இப்போ நான் லேக்கில் இருக்கேன். கொடைக்கானல் லேக்கில் சும்மா வாக்கிங் வந்திருக்கேன். நான் மட்டும்தான் வந்தேன், எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சும்மா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். ஹாய், இப்போ நான் இந்த லேக்கை சுற்றி வந்துட்டுருக்கேன். அங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே தெரியுதா, அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி அங்கேருந்து சுற்றி ஒரு ஸ்டார் ஷேப்பில் வருது இந்த லேக் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் இங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் பைக் எடுத்துகிட்டு உள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு நோ என்ட்ரி போட்டிருந்தது, அப்புறம் பைக்ஸ்லாம் போகுச்சு. ஸோ அதனால் நானும் ஓகே எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு போயிடும். A few moments later.